நயம் தேகோ தேகபாஜாம் ருலோகே கஷ்டான் காமானர்ஹதே வித்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம் மகத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தேஹ தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தாஹ விமன்யவஹ சுஹ்ருதஸ் சாதவோ. அபூர்வமான இந்த ரிஷப உபதேசம் தான் ஜெயின மதம்ங்கிறது. ரிஷபதேவர் தான் தீர்த்தங்கிரர்ல பிரதானமா உள்ளவர். ஜெயின்னு ஒரு மதம் சொல்றோம் பத்தியில நாம, அதுக்கு ஸ்தாபித்தவரே ரிஷபதேவர் தான். அவர் சொன்னது வேற, இவா பலா பண்றது வேற, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா அதுல 24 தீர்த்தங்கிரர்ல இவர் தான் பிரதானமானவர், ரிஷபதேவர் தான். அதனாலதான் பௌத்த மதம் தான் பிருத்து யாகத்துல இந்திரன் போட்டுன்னு அந்த வேஷத்தால பின்பற்றினது. இதெல்லாம் பாகவதம் காமிச்சுட்டே போறதாங்க. அங்க பௌத்த மதம் எதுலேருந்து வந்தது, ஜெயின மதம் எதுலேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பாகவதமே சொல்றது. ஹிந்து மதத்தோட ஒரு கிளை தான் அதெல்லாம் அப்படிங்கிறது. சொல்ல போனா பாகவதம் புத்தாவதாரத்தையே பகவத் அவதாரம் தான் சொல்றது. நமோ புத்தாய சுத்தாய தைத்திய தானவ மோகினேன்னு ஆரம்பத்திலையும் இருக்கு, பின்னாடியும் வர்றது. சில காரணத்தினால சாஸ்திரத்தை விருத்தமா அவர் பேசினத்தினால நம்மளுடைய உபாசனைக்கு நாம் அவர் எடுத்துக்கிறது இல்லையே தவிர பகவானுடைய அவதாரம் தான். அது மாதிரி ரிஷபாவதாரம் இவர் சொல்றார். இந்த தேகமானது மற்ற ஒரு உயிரினங்கள்லாம் ஜீவராசிகள்லாம் அனுபவிக்கக்கூடியதான ஆகார நித்ர மிதுனத்துக்கு ஏற்பட்டதான ஜென்மா இல்லை. நாயம் தேகோ தேகபாஜா கஷ்டான் காமான்னு, கஷ்டப்பிரதான் காமான். நீங்க எதை காமான்னா ஆசைகள், நீங்க எதெல்லாம் ஆசை படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறதா கஷ்டத்தை கொடுக்கறதான்னா கஷ்டத்தை தான் கொடுக்கறது. நிரூபிக்க முடியுமான்னா முடியும். கல்யாணம் பண்ணிண்டா சௌக்கியம், குழந்தை பெற்றுண்டா சௌக்கியம், வீடு வாங்கினா சௌக்கியம், சொத்து சேர்த்தா சௌக்கியம். கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணுவோம் வாழ்க்கையில. இதனால நம்ம சௌக்கியத்தை நிறைய அனுபவிச்சிருக்கோமா? யோஜனை எல்லாம் பண்றது இல்லை. நாம கஷ்டத்தை நிறைய அனுபவிச்சிருக்கோமான்னா பிரச்சனைகளை தான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். நீ இதை நான் அது வேண்டான்னு சொல்லல, நீ அதை சௌக்கியம்னு நினைச்சா அஜ்ஞானம்னு அர்த்தம். அது ருட்டீன் வாழ்க்கையில தர்மத்துல ஒரு விஷயம் அது. ஆனா அது சௌக்கியம் இல்லை. உதாரணமா காப்பி குடிச்சா சௌக்கியம்னு ஆரம்பிச்சது, இப்ப எப்படி நிற்கிறதுனா காப்பி இதுல இன்னொருத்தருக்கு வேற அட்வைஸ். ரொம்ப தலைவலியா இருக்குன்னா ஒரு டம்ளர் காப்பி வேணா குடிக்கிறீங்களா அப்படின்னு. காப்பி குடிச்சா தலைவலி போகும்னு ஆரம்பிச்சு கடைசியில காப்பி குடிக்கலன்னா தலைவலி வரும்னு ஆயிருது. வித்துல கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காப்பி குடிக்கலன்னா தலைவலி. இப்படிதான் ஃபேன் இல்லைன்னா, ஃபேன் இருந்தா சௌக்கியம்னா, ஃபேன் இல்லைன்னா ஹிம்சையா இருக்கு. லைட் இதெல்லாம் இல்லாம 100 வருஷத்துல முன்னாடி இல்லையா? இத்தனை நாளா இதெல்லாம் இருந்ததா இல்லை. இப்ப இதெல்லாம் நீங்க வேண்டாம்னு சொல்ல, அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க சௌக்கியம்னு நினைக்கிறதெல்லாம் கஷ்டப்பிரதான் காமான் அப்படிங்கிறாரு. நீங்க எதை சௌக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை உங்களை பந்தப்படுத்துறது. அதுதான் விஷயமே. அதனாலதான் ஆச்சாரியால் பரமாச்சாரியால் சொல்லுவார் திரும்ப திரும்ப, ஒரு பொருள் வாங்கறதுக்கு முன்னாடி இது அவசியமாங்கிறத காட்டிலும் அத்தியாவசியமானு யோசனை பண்ணிக்கொண்டோம். இது இல்லைன்னா நான் உயிர் வாழ முடியாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 4 தடவையா யோசனை பண்ணிட்டு ஒரு சாமான் வாங்கணும். வீண் செலவு பண்ணாத, தர்மத்துல நிறைய செலவு பண்ணணும், அனாவசியமா செலவு பண்ணாத அப்படின்பா. இப்படி சொல்லி இது எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா, தபோதிவ்யம் புத்திரகா ஏன சுத்தியேத்து பிரம்ம சௌக்கியம் தொனந்தம் ஏன தபஹா சுத்தியேத். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். கபிலோபதேசத்திலையும் சொல்றார், இதுலையும் சொல்றார். மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம்னு கபிலோபதேசத்துல ஒரு வார்த்தை. யோகாபியாசம் பண்ணும்போது, சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்போதோ, உன் மனசு எதனால பிரசன்னத்தை ஆறதோ அதை பிடிச்சுக்கோங்கிறார். அப்படின்னா சில பேருக்கு பஜனை பண்ணினா ஆனந்தமா இருக்கும், சில பேருக்கு பூஜை பண்ணினா ஆனந்தமா இருக்கும், சில பேருக்கு பாராயணம் பண்ணினா ஆனந்தமா இருக்கும், சில பேருக்கு கதை கேட்டா ஆனந்தமா இருக்கும். அப்படிங்கிறத பழக்கத்துல வச்சுட்டு இருக்க மாதிரிலாம் அதை பண்ணணும். ஆனா சாஸ்திரம் சொன்னதா இருக்கணும். அது சாஸ்திரம் அசாஸ்திரியமா நான் சினிமா பார்த்தா ஆனந்தம்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சொன்ன பாதையா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இவ வேதாந்தமா நான் பேசினாலோ, தத்துவமா பேசினாலோ, தர்மமா பேசினாலோ பிடிக்கிறவாளும் இருக்கா. இல்ல எனக்கு பகவத் குணமா வேணும், சரித்திரமா வேணும் அப்படின்னு கேட்கிறவாளும் இருக்கா. 2 விதமாகவும் உண்டு கதையை கேட்கிறவா.
இது பிடிக்கலங்கிறதுக்காக அது தப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சது அது, அவளுக்கு பிடிச்சது அது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனா நான் புராணத்துல இல்லாததை சொல்லல. பாகவதம் எல்லாருமே அத்தியனம் பண்றேன். பாகவதை தாண்டி நான் ஒரு விஷயத்துக்கு போனேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது முழுக்க பாகவத விஷயம் தான். அதை கொஞ்சம் விவரிச்சு பேசுறேன். 2 நாளா சரித்திரமே சொல்லலையே தீட்சிதர்னு கம்ப்ளைண்ட் வேற வருது. நான் சரித்திரம் சொல்லாம ஊர்வம்பா பேசினேன். பாகவதம் தானே சொன்னேன். நான் சரித்திரமா பாகவதம் நிறைய கேட்டிருப்பேன். இப்படி பாகவதம் கேட்க முடியாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிச்சது. எனக்கு என்ன இருக்கு? ஆனா தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். எந்த விதியில ஏன சுத்தியேது, எதனால இந்த ஜென்மா சுத்தி அடையுமோ அந்த தபஸை ஃபாலோ பண்ணணும். சத்துவம் சுத்தியேது. பூஜை பண்றியா, ஜபம் பண்றியா, பாராயணம் பண்றியா, ஹோமம் பண்றியா, நாம சங்கீர்த்தனம் பண்றியா, பிரவச்சனம் பண்றியா, கேட்கறியா, அதெல்லாம் அவ இஷ்டம். அது ஆனா அதை பின்பற்றிக்கணும். அதுக்காக ஏற்பட்டது. இப்ப நாம் அனுபவிக்கிற சுகத்துக்கு மேல நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான ஒரு சுகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிரவேசமே. இதை நாம் அனுபவிக்கிறதெல்லாம் சுகம் இல்லை, இது அனித்தியமானது, இதுக்கு மேல நித்தியமா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதை அடையணும். அதை அடையாம அப்படி ஒண்ணு இருக்குன்னு எப்படி சார் தெரியும்னா, மகத் சேவாம் துவாரமாகுர் விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தா விமன்யவஹ சுஹ்ருதஹ சாதவோயே. மகான்களோட பழகினாதான் இப்படி அத்தியாத்ம லாபம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே புரியும். மகத் சேவாம் துவாரமாகுர் விமுக்தேகே. விமுக்தின்னா மோட்சம். மோட்சத்துக்கு பாதைக்கு கதவு இருக்கணும், கேட்டு. இந்த கேட்டு திறந்தாதான் இந்த பாதை வழியா போகலாம். ராம்நகருக்குள்ள வந்தா வாட்ச்மேன் கேட்டு திறந்தாதான் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டு இருக்கு பத்தியில. அது மாதிரி மோட்சம்ங்கிற துவாரத்துக்கு கேட்டு எதுனால் மகத் சேவாம், சாது சேவைதான். சாதுக்களோட பழகினாதான் இது புரியும். இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே புரியும். நான் பிரபஞ்சத்திலேயே பழகி அதை எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? அனித்தியமான வஸ்துக்களையே விரும்புகிறவாளோட பழகினா அனித்தியத்தை தான் விரும்பணும்னு தோணும். நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பிரம்மானுபூதியோட உள்ளவர்களோட பழகிறதே தான் அது வரும். அது மகான்களோட பழகணும், சேவை பண்ணணும். ரொம்ப சந்தோஷம், கரெக்ட். யார் மகான்னு கேட்டோம். அதுதான் ப்ராப்ளமே. புதுசா சுவாமிஜி வரார், புதுசா உபதேசம் பண்றார், புதுசா வரார். இவாளை நல்லவான்னு நம்பி நம்ம ஃபாலோ பண்றோம். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த அவ காமிக்கிற பாதை நமக்கு பிடிக்காம போகலாம், இல்லை அவரே நல்லவரா இல்லாம இருக்கலாம். 5-10 வருஷத்துல அவரோட ஃப்ராடு நமக்கு தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். 5-10 வருஷம் போனது தானே வாழ்க்கை. எத்தனை பேர் நம்ம இந்த பேப்பர்ல இதுல நிஜ வாழ்க்கையில பாக்குறமோ, இந்த சுவாமிஜியை ஃபாலோ பண்றவா நாங்கன்னு சொல்றாவா. அந்த சுவாமிஜி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் அத்தியாத்ம லாபத்துக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துன்னு போறார். எல்லாராலையும் அந்த பாதையை ஃபாலோ பண்ண முடியுமா? எல்லாருக்கும் அந்த பாதை விதிக்கப்பட்டிருக்கா? அது சாஸ்திரத்தினால அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கா? எத்தனையோ கேள்விகள்லாம் இருக்கு அதுல. அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா சரியா வராது. புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்ப நான் சற்று முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், சிரார்த்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அரே ராமான்னு சொல்லும்போது சரியா போயிடும். ஒருத்தர் சொன்னார்னா அதை ஏத்துக்க கூடாது. அரே ராமான்னு சொன்னா புண்ணியம், நீங்க சிரார்த்தம் பண்ணாத பாவம் அதுல போகாது. ஏன்னா நாமாபராதம்னு 10 சொல்லும் போது போதேந்திர சுவாமிகள் இந்த விஷயத்தை பிரதானமா எடுக்கிறார். தெரிஞ்சு நீ உன்னுடைய தர்மங்களை விட்டேன்னா உன்னை நாம ரட்சிக்காதுன்னே சொல்லிட்டாரு. உன்னை நாம காப்பாத்தாது. தெரியாதவனுக்கு தான், அஜாமலன் மாதிரி யாரோ அசக்தனா உள்ளவனுக்கு உள்ள விஷயம் அது. உன்னை காப்பாத்தாது. நீ தெரிஞ்சே துணிச்சலா பண்ண. அது எப்படி சார்னா, இன்சுலின் இருக்கு, டேப்லெட் இருக்குன்னு சுகர் சாப்பிட்டேன்னா கொஞ்ச நாள்ல அந்த இன்சுலின் வேலை செய்யாது. இப்படிதான் மாத்திரையை சாப்பிட மருந்து வேலை செய்யாம போயிடுவோம். அபத்தியம் பண்ணினோம்னா அது மாதிரி வேலை செய்யாது. இந்த விஷயம் நாமம் நம்ம காமிக்கிற பாதை கரெக்டான பாதையா இருக்கணும், தப்பான பாதையை காமிச்சிடக்கூடாது. மகான்கள்னா யாரு கரெக்டானவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அதுவும் லட்சணம் இருக்கு. மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவஹா சுஹ்ருதஹா சாதவோயி. 5 லட்சணம் சொல்றார். இது இஞ்சியும் சொல்றார், கபிலோபதேசத்திலையும் சொல்றார்.
கபிலோபதேசத்திலையும் இந்த 5 லட்சணத்தை சொல்றார். திதிக்ஷவா காருணிகாஹ சுஹ்ருதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தாஹ சாதவ சாது பூஷணா மையனன் ஏன பாவே. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்தேன்னா கதையை சொல்லலையே சொல்லுவேன். நீங்க இதெல்லாம் யாரு சொல்லுவா? அதுதான் கேள்வியே. இதெல்லாம் யாரு சொல்லுவா பாகவதத்துல? நான் அதனாலதான் நேற்றுக்கு தள்ளிண்டே வந்துட்டேன் அந்த இடத்தெல்லாம். அது மாதிரி இந்த இடம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுகிருதா சாதவோயி. சமச்சித்தர்கள் அவர்கள். சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வியில இதுல சமமா இருப்பாளவா. இதுக்கு சமச்சித்தம்னு பேரு. சமச்சித்தாக பிரசாந்தாக புலன்கள் அவர்கள் ரொம்ப அடங்கி இருக்கும். எனக்கு கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், மூக்கால நுகரணும்னு பறக்கிறது பத்தியெல்லாம் அது மாதிரி இருக்காது அவளுக்கு. பிரசாந்தாக விமன்யவாக கோபமே வராது. நீங்க கோபப்படுத்தினாலும் கோபம் வராது. சுஹுர்தாக நீங்க இடையூறு பண்ணினாலும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவா. சுஹுர்த் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு விளக்கம் என்னன்னா பிரத்யுபகார மனபேட்ச ஹிதகாரி சுஹுர்த்து அப்படின்னு. நீங்க எனக்கு என்ன பண்ணுவேல் அப்படின்னு பதிலை எதிர்பார்க்காம உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு சுஹுர்த்துன்னு பேர். பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுஹுர்த்து அப்படின்னு. சுஹ்ருதா சர்வ தேகினாம்னு இருக்குங்க கபிலோபதேசத்துல. இந்த மனிதனுக்கு மனிதன் நல்லது பண்ணுவான்னு சொல்லல கபில பகவான். தேகத்தை அடைஞ்ச எல்லாருக்கும் தான். ஒரு எறும்புக்கு, ஒரு ஈக்கு. அதனால தானே ராமகிருஷ்ணபுரம் சரித்திரத்துல ஒரு தேல் கங்கையில மிதந்து வந்தது. அந்த தேலை எடுத்து கரையில விட போனா அது கொட்டினது. உடனே கையை உதறினார். திருப்பி தேலை எடுத்து விட்டார். திருப்பியும் கொட்டினது. ஒரு 3-4 தடவை அப்படி ஆன உடனே திருப்பி கையால பிடிச்சார். கொட்டினது. அப்ப விடல. என்ன சொல்லுன்னு அதை பிடிச்சி கரையில விடுறாருன்னா, உன் சுபாவம் கொட்டுறது அதையே நீ விட மாட்டேங்கிற, என் சுபாவம் காப்பாத்துறது நான் எப்படி விடுவேன்னாரு. உன் சுபாவம் கொட்டுறது நான் உன்னதான் காப்பாத்த வரேன், நீ அதையே உன்னோடத்த மாத்திக்க மாட்டேன்னா என் சுபாவம் ஜீவ காருண்யம், அதை எப்படி நான் விடுவேன்னாரு. இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயம் இது. அது மாதிரி இருக்கணும். என்ன பண்ணினாலும் அவளுக்கு நல்லதுதான் செய்வாவா. நீங்க அதுக்கு அண்ணா, ஏன்னா நமக்கு பிரத்யட்சம் அண்ணா பரமாச்சாரியால் தானே, பார்த்தவாளுக்கு தெரியும். இப்படி கொசு கடிச்சதுன்னா நாம என்ன பண்ணுவோம்? இப்படி பார்த்து அது பறந்து போய் டப் அப்படின்னு அடிச்சு ஒரு தேய்ப்போம். அதை ஒரு நாளைக்கு அவருடைய அண்ணாவோட 87 வாழ்க்கையில ஒரு நாளைக்கு இது மாதிரி ஜீவஹிம்சை பண்ணினார்னு ஒன்று நீங்க காமிக்கவே முடியாது. வீடியோவெல்லாம் பார்த்தேன்னா இப்படிதான் பண்ணிப்பார் கதை சொல்றது. சில இடங்கள்ல கொசு கடிச்சு அது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா இப்படிதான் பண்ணிப்பார். கோவிந்தபுரத்தில் நான் போய் பார்க்குறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் 1000 கொசு காலில் நான் போய் துண்டால தடவி விடுறேன். என்ன கொசுவா அப்படிங்கிறார் அண்ணா. அதுவே அவருக்கு தெரியல. உட்காந்துருக்கார சந்தியானம் பண்றதுக்கு 1000 கொசு காலில். நான் ஓடி போய் அண்ணான்னு சொல்லிட்டு துண்டை தொடச்சி இப்படி தடவி விட்டேன். தள்ளி விடுறதுக்கு என்ன பண்ற கொசு வாங்குறார். அதுவே அவருக்கு தெரியல. அவள் நம்மளா இருந்தா அதை எப்படிடா கொள்ளலாம்னு தேடி தேடி ஆத்திரம் ரூமுக்குள்ள போந்தோடனே இப்ப சைனாலேருந்து ஒரு பேட் வந்துருக்கு பத்தியில, அதுக்கு ஒரு கொசுலையை கட்டி படிக்கலாமோ? கொஞ்சம் சின்ன விஷயமா சொல்றேன். நம்ம பெரியவாள்லாம் அந்த வழியை தானே காமிச்சேன். கொசுவலைனா நீங்க அதையும் ஒன்றும் பண்ணலை, நீங்களும் சேஃபா இருக்கேன். இப்படி கொல்லணுமா? அதை கொல்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி 100 வருஷம் முன்னாடிலாம் இதை விட ஜீவராசிகள் நிறையா உள்ள கிராமங்கள்ல தானே நம்ம வாழ்ந்தோம். பாம்பு, பல்லி, பூரான், தேளி எல்லாமே வருமே. அப்படியே பிடிச்சு கொண்டு வாசல்ல விடுவா. அதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேலே அது ஒன்றும் பெருசாக கொண்டுக்குன்னுலாம் நான் பார்த்ததே கிடையாது. பாம்புலாம் வந்ததுன்னா கூட இப்படி தட்டுவான். சுப்பிரமணியம், முருகா, நான் உனக்கு சஷ்டி பூஜை பண்ணுறேன், இனிமேல் கண்ணில் படாதேம்பால். அப்புறம் கண்ணிலேயே படாது. அடர்த்தியா எறும்பு செவத்தில் உட்காந்துன்னா பிள்ளையாரப்பா ஒரு தேங்காய் உடைக்கிறேப்பா 5 நிமிஷத்தில் எங்கே போச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் சகஜமான வாழ்க்கை. இப்போ எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நாம மட்டும்தான் இருக்கணும். எல்லாரையும் கொண்டுடணும். ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் பதில் உண்டு. சிவன் சார்னு ஒருத்தர் சொன்னார், நீ எந்த ஜீவராசியை கொள்றையோ அதோட மிச்ச பிராரப்தம் உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுட்டாரு. சத்தியம் இது. அதெல்லாம் நீங்க மூட்டையை ஏத்திண்டே போறேன்னு தான் அர்த்தம். அது இமன்யவஹா சூர்தஹா சாதவோயே. சாஸ்திரம் சொல்ல 4வது சுகுர்த்து, 5வது சாதுக்கள். சாஸ்திரத்திலேருந்து ஒரு நூல் கூட பேசற மாட்டான். 10 பேர் பார்க்கறதே ஒரு வேஷம், 10 பேர் பார்க்காத போது ஒரு வாழ்க்கைங்கிறதே அவ இதுல இருக்காது.
எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியா தான் இருப்பா. தப்பு பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி. உங்களை ஏமாத்தணும்னு ஒரு வேஷங்கள்லாம் இருக்கவே, சுபாவத்தில் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் மகத் லட்சணம்னு சொல்லிவிட்டு இந்த இந்த ஞான பாதையை ஒருத்தன் காமிக்கணும். ஏன்னா மனுஷ ஜென்மா அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. இது அப்பா காமிக்கணும், அம்மா காமிக்கணும், பந்துக்கள் காமிக்கணும், குரு காமிக்கணும், தெய்வம் காமிக்கணும். பிதுர்ன சஸ்யாதி ஸ்வஜனோன சஸ்யாதி குருர்ன சஸ்யாத் ஜனனி ந சாஸ்யாதி தெய்வம் ந சஸ்யாதி. இதெல்லாம் காமிக்கலைன்னா அவ குரு கிடையாது, அவ பிது கிடையாது, அவ சொதனம் கிடையாது, அவ அம்மா கிடையாது, அவ தெய்வமே இல்லைன்னாலும் தெய்வம் கிடையாது. அதனாலதான் புத்தாவதாரத்தை விளக்கணும்னு சொன்னேன். அது தெய்வம்னு சஸ்யாது. தெய்வமே உனக்கு சாஸ்திரம் சொன்ன பாதையை காமிக்கலைன்னா அது தெய்வமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ பாதையை காண்பிக்க வேண்டியதான ஒரு பொறுப்புல இருக்க. லோக ரீதியா விஷயத்துல சுகத்தை நாம் உங்களுக்கு உண்டாக்குற மாதிரி வார்த்தை ஜாலங்களால பேசுறதுக்கு எதுக்கு பிரவச்சனம்? அத்தியாத்ம லாபத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு தானே பிரவச்சனமே. ஏற்கனவே அவனே கண்ணு தெரியாம இருக்கான்னா, கண்ணு தெரியாதவனை பிடிச்சு கொண்டு போய் நெருப்புல தள்ளி விட்டுருவாள. அவனே நெருப்பை நோக்கி நடக்கிறான். ஒருத்தன் கண்ணு தெரியல, இல்ல ஒரு குழந்தை ஒரு நெருப்பு குண்டம் இருக்கு, அதை நோக்கி தவழ்ந்து போறதுன்னா நாம் என்ன பண்ணணும்? பிடிச்சி இழுக்கணும். திருப்பி நாமே பிடிச்சி தள்ளி விட்டுருவாளா? அதுக்கு சமானம் விஷய சுகத்துல நாம் ஜனங்களுக்கு ஆசையை உண்டாக்குறது. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னார் ஒருத்தர், ஒரு சுவாமிஜி கொஞ்ச நாள் முன்னாடி. நீயே சொல்ல வேண்டாம், அதுதானே பண்ணிட்டு இருக்காவா? இதெல்லாம் தப்பான ஒரு ராங் கைடு. நபுத்தி பேதம் ஜனயேது அஜ்ஞானாத் கர்ம சங்கீனாம்ங்கிறான் பகவத்கீதையில பகவான். இது மாதிரி வார்த்தை ஜாலங்களால ஜனங்களை குழப்பக்கூடாது. நாம சொல்றது பிடிக்கதான் பிடிக்காது, பிடிக்கலைன்னாலும் சொல்லணும். இன்னைக்கு வேணா பிடிக்காம இருக்குமே தவிர, இது விதை மாதிரி. இதுல மனசுல போட்டு வச்சுட்டா ஒரு காலம் வரத்தே அது பிடிக்கும். அது இன்னைக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், புரியாம இருக்கலாம். எல்லாம் எல்லா சமயத்திலையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சின்ன யௌவனமா இருக்கிற சமயத்துல சந்தியாந்தனம் பண்ணுன்னா எரிச்சலா தான் இருக்கும். விளையாட போற குழந்தைய பிடிச்சி இழுத்து வச்சு எங்க தாத்தா நாங்க என்ன பண்ணுவோம், விளையாடிட்டு நைஸா உள்ள சாப்பிட்டு தூங்கிடுவோம். எங்க தாத்தா அக்னிஹோத்திரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கூடத்துல தூங்குறத பார்த்துட்டு, சந்தியாந்தனம் பண்ணானோ நீ பார்த்தையோ அப்படின்னு. அந்த காலத்துல நேர மாட்டு பொண்ணோட பேச மாட்டான். அந்த காலத்துல ஒரு சம்பிரதாயம் அது. அதனால மறைமுகமா கேட்பார், சந்தியானம் பண்ணானோ பார்த்தையோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா உடனே எங்க அம்மா சொல்லுவா, இல்லை சாப்பிட்டு தூங்கி போயிட்டான். இப்படி அவர்றதுன்னு சொல்லிட்டு தூங்குற என்னை எழுப்பி உட்காத்தி வச்சு மடியில உட்காத்தி வச்சுட்டு தூக்கு கழகத்தோடையே தலையில ஜலம் விட்டு அச்சுதா என்னமா அனந்தா என்னமகாம்பர். அவருக்கு என்ன தலையில எழுத்தார்? அவருக்கு என்ன தலையில எழுத்தார்? அப்ப தாத்தா இப்படி பண்றாரேன்னு தோணும். இன்னைக்கு அந்த அபியாசம் பண்ணலன்னா நீ என்ன புரியும்? அதனால எதுக்கு சொல்றேன்னா, இப்படி பண்ணலன்னா அவ குரு கிடையாது, அவ அப்பா கிடையாது, அவ அம்மா கிடையாது, அவ சொஜனன். அவர் சொல்றார், குரு ந சஸ்யாதி ஸ்வஜனோ ந சஸ்யாதி பிதா ந சஸ்யாத் ஜனனி ந சாஸ்யாதி தெய்வம் ந சஸ்யாத் மிருத்யுட்டேந்து மோட்ச விடுதலை அடையக்கூடிய பாதையை காமிக்காதவால எப்படி நாம் பந்துக்கள்னு சொல்ல முடியும், தெய்வம்னு சொல்ல முடியும், குருன்னு சொல்ல முடியும்? இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டு காட்டுத்தீல தன் சரீரத்தை விட்டுண்டார். இந்த உபதேசத்தை கேட்ட 9 பேர் உடனே ஞானம் அடைஞ்சு கிளம்பி போயிட்டார்கள். அவர்களுக்கு நவயோகிகள்னு பேரு. அவர்களுடைய உபதேசம் பின்னாடி ஏகாதசத்துல வரும். 81 பேர் வானப்பிரஸ்த தர்மத்தை அனுசரித்து 100 குழந்தைகள்ல 9 பேர் யோகிகளா போயிட்டார். அப்பா மதிய வேஷ்டி அவுத்து போட்டு கிளம்பி போயிட்டார். 81 பேர் தவத்துக்கு போயிட்டார். பரதன் முதலிய 10 பேர்கள் தான் இந்த கர்ம மார்க்கத்துல இருந்தது. அதுல பரதன் தான் பிரகிருதமா உள்ளவன், மூத்தவன். அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றதே எப்படி பண்ணான்? பரதஸ்து மகாபாகவதா யதா பகவதா அவனிதல்ய பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசன பரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதரம் உபயே மே. மகாபாகவதா பரமபாகவதோத்தமன்னா. பொதுவா பஞ்சமஸ்கந்தமே கத்தியம் உள்ள. ஏன்னா சதுர்த்த ஸ்கந்தத்தோட விதுர மைத்திரேய சம்வாதம் முடிஞ்சு போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல விதுரர் போரும்ட்டார். அவரை என்னால கத்கதம் ஆயிடுத்து, கேட்க முடியலன்ட்டார். அதுக்கப்புறம் மூத்தவனுடைய சரித்திரத்துல தான் சொல்றேன்னு தான் சுகாச்சாரியால் ஆரம்பிக்கிறார். அதையே கத்தியமா சொன்னார் அப்படின்னால், கத்தியம்னு ஒண்ணு பத்தியம்னு ஒண்ணு சம்ஸ்கிருதத்துல.
கத்தியம் அப்படின்னா லயன் லைனா இருக்காது. அது விஷயத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோபாயவஸ்ததேவஸ்தவிதா பிராத்மய துஷ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்தாயத்வமக்னியா தேவ வாகமோர்ஜஸ்வதே பய பிரஜாபதேரணம் இவா யக்ஷ்மாவா இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். பத்தியம் அப்படின்னா லயன் லைனா இருக்கும். சுக்லாம் வரதரம் விஷ்ணு இதெல்லாம் வால்மீகிக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. வால்மீகி தான் முதல்ல இந்த ஒரு மெத்தேடை காண்பிச்சதே நமக்கு. அதான் சொல்லிட்டே இருப்பேன் நான், புரந்தரதாசருக்கு சங்கீத சாஸ்திர கர்த்தான்னு பெயர். அப்ப அதுக்கு முன்னாடி சங்கீதம் கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி வரணும். அதுக்கு முன்னாடி சங்கீதமே கிடையாது. சாமவேதமே சங்கீதம் தானே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோ தீரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பின்னிய மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு இன்னருள் செய்த எம் பெருமானே பள்ளி எழுந்தருளாயே. மணிவாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாய்க்கு அப்புறம் வரும் இது. அதில் அவர் சொல்லும் போது இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படிங்கிறார். இது 1700 வருஷத்துக்கு முன்னாடி, புரந்தரதாசர் காலம் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்ப அவர் என்ன பண்ணினார்னா எல்லா ராகத்தையும் இழுத்து அதை கிரமப்படுத்தினார். அவர் அந்த சங்கீத சாஸ்திரத்தை முறைப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி நம்ம தேசத்துல சங்கீதம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்த போது அது 22 பெயர். அதுக்கு பண்ணுன்னு பெயர். ராகம்னு நீங்க சொல்றீங்க பத்தியா, அதுக்கு பண் அப்படின்னு பெயர். இந்த பண்ணில் பாடுவார்கள். பன்னோர் பண்ணில் பாடுவார் ஆடுவார்கள்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை சொல்லும் போது சேக்கிழாரே சொல்றார். பண்ணுன்னு பேர் அந்த ராகத்துக்கு. இவர் வரத்தே தான் அந்த ராகத்தை சொல்லி ஸ்வரஸ்தானத்தை சொல்றார். அதனால அதுக்கு முன்னாடி ஸ்வரஸ்தான, இப்ப ஸ்வரஸ்தானம் இருந்து தாள லயம் இருந்தா பாட்டா பாடலாம். தாள லயம் இல்லைன்னா அதை நீங்க ஆலாபனம் தான் பண்ண முடியும். ஸ்வரம் இருக்கலாம் அந்த ராகத்துக்கு, அதை நீங்க ஆலாபனம் தான் பண்ணலாம். ஆலாபன பண்ற மாதிரி உள்ளது கத்தியங்கள், பாடுற மாதிரி உள்ளது பத்தியங்கள். எழுத்து எண்ணிக்கையோட இருக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணு அப்படின்னா 8 எழுத்து இருக்கும் கரெக்டா. 8லேருந்து ஆரம்பிச்சு 12, 16, 24, 36ன்னு போயிட்டே இருக்கு. 108 பிறந்து எனக்கு தாளம் 36 பிறந்து போகுமே. அது போயிட்டே இருக்கும். அது இந்த விஷயம் பத்தியத்துக்கு, அது கத்தியத்துக்கு அப்படி கிடையாது. இது ஏன் சுகாச்சாரியால் கத்தியத்துல சொன்னார்னா கட்டுப்பாடு உண்டு. அதுக்கு பத்தியத்துக்கு சில நியமங்கள்லாம் உண்டு, கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. சுதிர்மாதா லயப்பிதான்னு லயம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த இது இல்லைன்னா பாட முடியாது. ஞானிகள் கட்டுப்பாடு அற்றவர்கள். இந்த உஜ்ஜயின்ல அம்பாள தரிசனமான உடனே முதல் ஸ்லோகம் மாணிக்க வீணாம்னு ஆரம்பிச்சார். ஒரு ஸ்லோகம் ஆன உடனேவே காளிதாசனுக்கு அது பிடிக்கல. இப்படி இழுத்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள உன்னை பேசுறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. நீ கட்டுப்பாடு இல்லாத அபரிமிதமான கருணை உடையவன் ஜெய ஜனனி சுதா சமுத்திராந்த விஹ்ருத்யன்மணி தீப சம்ரூட வில்வாட்டவி மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்தி வாசப்பிரியே. எவ்வளவு அழகா இப்படி பாடினா பாடிண்டே இருக்கலாம். அது மாதிரி இந்த ஞானிகளுடைய ரிஷபதேவருடைய சரித்திரம், பரதனுடைய சரித்திரம், இதெல்லாம் ஸ்வச்சந்தமா சொல்லணும், கட்டுப்பாடு இல்லாம சொல்லணுங்கிறதுக்காக தான் கத்தியத்துக்கு மாத்தின்றார் சுகாச்சாரியால். பரதஸ்து மகாபாகவதா யதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசனபரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதரம் உபயே மே. பரம பாகவதோத்தமனா இருந்தான். பஞ்சஜனியினுடைய புத்திரியா கல்யாணம் பண்ணிட்டான். 5 குழந்தைகளை அடைஞ்சான். கோடி வருஷம் இந்த ராஜ்யத்தை ஆண்டான். அதுக்கு முன்னாடி இதுக்கு அஜனாப வருஷம்னு பேர். இந்த சரித்திரத்திலேயே சில விஷயங்கள் தொடர்ந்தாப்புல வருது. அதை நான் சொல்லின்னு வரதில்லை. பிரியவர்தன் சொன்னேன் பாருங்க, அவன் தான் பூமியை 7 பகுதியை ஆக்கினது. ஆக்னித்ரன் அப்படிங்கிறவன் ஒவ்வொரு கண்டத்தையும் 9 ஆக்கினான்.
பிரியவிரதன்கிறவன் பூமிய 7 கண்டமாக்கினான். ஆக்னீத்ரன் அந்த கண்டங்கள்ல 9 இதுவா பண்ணினான். அதை நாடாக பண்ணினது நாபி. அதுல பரதன் ஆண்ட ராஜ்யம் பரத கண்டம்ங்கிறது. அதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்ததுன்னா ஒன்னாதான் இருந்தது, 7ஆ கிடையாது. இன்னைக்கு 7 கண்டம் இருக்கு. சப்தத்வீபா வசுமதி அப்படின்னு. கண்டம்னா 4 பக்கத்திலையும் சமுத்திரத்தினால சூழப்பட்டதான பகுதிக்கு கண்டம்னு பேர். 7 என்னங்கிறத பின்னாடி பூலோக வர்ணனம் வரத்தே சொல்ல போறார். இந்த உலகம் உள்ளத்திலேருந்தே இருக்கு. இப்ப என்ன அமெரிக்காவை யாரா சொல்லுவது பேரு, யாரோ கண்டுபிடிச்சாலும் கொலம்பஸ் கண்டுபிடிச்சாருன்னா அப்ப அமெரிக்கா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது இல்லவே இல்லையே. அப்ப வேற ஏதோ பேர்ல இருந்தது. இங்க எல்லாமே சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. வெவ்வேறு பேர்ல இருக்காது. பின்னாடி அந்த பேர் மாறினத்தினால இது என்னமோ புதுசா அவன் கண்டுபிடிச்ச மாதிரி நாம சொல்றோம். நம்ம சாஸ்திரத்துல அத்தனை விஷயமும் இருக்கு. அதெல்லாம் சொன்னா அதுக்கு டைம் கட்டாது. இது இந்த பூலோகத்தையே மத்திய ரேகை போட்டு பிரிச்சிருக்கா. இதுல இருந்து இத்தனை யோஜனை, இத்தனை இது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாகவதம் ஒரு வகையா சொல்றது, பாஸ்கராச்சாரியால் ஒரு வழியா சொல்றார். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லும் போது பாஸ்கராச்சாரியால் சொல்றதுதான் ஃபாலோ பண்ண முடியும். பாகவதம் என்ன பண்றதுன்னா மேலத்துல மேலோகோ தட்சிணே பார்ஷே உத்தரே பார்ஷே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மேல உச்சியில போய் அதுல தட்சிணம் உத்தரம் எதுங்கிற கன்ஃபியூஷன் வருங்கிறதுக்காக பின்னாடி பாஸ்கராச்சாரியால் வரும்போது இந்த சிம்ஹலம்ங்கிற அந்த தீபம் இருக்கு பாருங்க, ஸ்ரீலங்கா இருக்கு பாருங்க, அதை தான் பிரதான இடமா எடுத்துக்கிறார். அதுல இருந்து 90 டிகிரி எடுத்துக்கிறார் முன்னாடி பின்னாடி அப்படின்னு. எல்லாமே இருக்கு நம்ம சாஸ்திரத்துல. இப்ப பரத கண்டம் அப்படிங்கிற இந்த பாரத கண்டத்துல இந்த பாரத தேசம் இருக்கு பாருங்க, இந்த தேசத்தை இவன் 1 கோடி வருஷம் ஆண்டான். அதுக்கு முன்னாடி அஜனாபன் ஒருத்தன் ஆண்டான், அதனால அஜனாபம்னு பேரு. இவன் ஆண்டத்தினால அஜனாபன்னா மை தத் வருஷம் பாரதம் இது எத ஆரம்பியம் விபதிசந்தி. இதுக்கு பாரத நாடு இப்போ ஒரு என்ன கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் இருக்கா, அதை எடுத்துன்னு நான் இந்த பாரத நாடுன்னு சொல்லக்கூடாது, இந்தியா கிடையவே கிடையாது. இந்த பாரதன் 1 கோடி வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா அதனால அவன் பெயர்னான். அது எப்படி சார் பெயர் வைக்கலாம்னா 5 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அன்எக்ஸ்பெக்டடா போடவன் பெயர்லாம் ஒரு நகர் வருது அப்படிங்கிறதே. 1 கோடி வருஷம் இந்த நாட்டை ஆண்டான்னா அவன் பேரை வைக்காம யார் இந்த பாவிகள் நாசம் பண்ணிட்டு போறவனுக்கே நகர பேர் வருதுன்னா நல்லவனுக்கு பேர் வைக்காம என்ன பண்றது சொல்லுவோம். அவன் பேர்ல இந்த தேசத்தை வைக்காம யார் பேரை வைக்க முடியும்? இது ஒரு ஆச்சரியம். அவன் எவ்வளவு பெரிய உத்தமன்கிறதுக்கு சொல்றேன். அவனுக்கு அப்புறம் தான் ஹரிச்சந்திரன் வந்தான், அவனுக்கு அப்புறம் தான் ராமபிரான் வந்தார், அவனுக்கு அப்புறம் தான் தர்மபுத்திரர் வந்தார், அவனுக்கு அப்புறம் தான் விக்ரமாதித்யன் வந்தான், அவனுக்கு அப்புறம் தான் முகலாதையர் வந்தார்கள், அவனுக்கு அப்புறம் தான் துலுஷ்கர்கள் வந்தார்கள், முகலாதையர் வந்தார்கள், அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்கான வந்தான். இவன் யாருமே இந்த பேரை மாற்றவே இல்லை. சமீபத்தில் உள்ள நம்ம பாரதியார் கூட எங்கள் நாடு பாரத நாடுன்னு தான் சொல்றார் அவர். எங்கள் நாடு இந்தியான்னு நான் சொன்னார் அவர். எங்கள் நாடு பாரத. இதுக்கு என்ன பாரதம்னு பெயர்? பரத்வாச்ச மகத்வாச்ச மகாபாரதம் உச்சியதேன்னு மகாபாரதத்தை சொல்லும் போது என்னத்தினால இதுக்கு பெயர்னால் அவ்வளோ உயர்ந்த விஷயங்களை பரிக்கிறதுனால, என்ன இது தாங்கிறதுனால. எங்க தாத்தா திரும்ப திரும்ப சொல்லுவார், உலகம் முழுக்க மற்ற தேசங்கள்லாம் போக பூமி, இது கர்ம பூமி. இங்கதான் சம்பாதிச்சுக்க முடியும், இங்கதான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் செலவழிக்கிற இடம் அது. இங்கதான் ஒத்தன் இது நாற்ற ஒரு ஆம் முழுக்க கட்டினாலும் பூஜை ரூம்னு வைக்கிறோம் பத்தியில. கிராமங்கள்ல விவசாயம் பண்றதே நாற்று விதைக்கிறதுக்கு நாற்றங்கால்னு பேரு. அது மாதிரி உலகத்துக்கே பூஜை ரூம் பாரத நாடு, உலகத்துக்கே நாற்றங்கால் பாரத நாடு. இங்கேருந்துதான் உற்பத்தி. அதனாலதான் அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனா. முதல்ல பாராளுமன்றத்துல காலை வைக்கும் போது நம்ம பிஎம் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துக்கு பாரதம் வழிகாட்டியே தவிர உலகத்தை பாரதம் ஃபாலோ பண்ணாதுன்னாரு. நாங்க உலகத்தை ஃபாலோ பண்றவா இல்ல, உலகத்துக்கு வழிகாட்டுறவான்னா. இது மனுஸ்மிருதியில உள்ள வார்த்தை. அது உலகம் முழுக்க எதை பின்பற்றுறதுனால் பாரத தேசத்தை தான் பின்பற்றுறது அப்படின்னா அதுதான் சத்தியம். ஏன்னா வழிகாட்டியா உள்ள தேசம் இது. அப்படி வாழ்ந்து காமிச்சான். ஈஜேஜ பகவந்தம் யஜ்ஞ கிருத்து ரூபம் கிருத்துபிகி உச்சாவஜேகி ஸ்ரத்தையா ஹிருதா அக்னியோத்திர தரிசபூர்ணமாசன்னு பிரஜாகா ஸ்வே தர்மனி வர்த்தமான பரியபாலயது. தானும் தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு ஜனங்களையும் அந்தந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண சொல்ல, இவன் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணும்போது எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, ஏவம் கர்ம விசுத்தியா விசுத்த சத்வஸ்யாந்தர்ஹய ஆகாச சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே
மகாபுருஷ ரூபோபலக்ஷணே ஸ்ரீவஸ்த கௌஸ்துப வனமாலாதிரி கதாதிபிகி உபலக்ஷிதே நிஜ புருஷ ஹிருல்லிகிதேனாத்மனி புருஷவேகேன விரோஜமான உச்சைஸ்தராம் பக்தி அனுதனம் ஏதமான மயாஜாயத ஏவம் வருஷாயுத சகஸ்ரவர்யாவசிக கர்ம விர்வாணாவசூரோதி புஜ்யமானாம் ஸ்வதனயேப்யோரிக்தம் பிதృபைதாமஹம் யதாதாயம் விபஜ்ய ஸ்வயம் சகல சம்பன் நிகேதாதி ஸ்வநிகேதாதி புலஹாஸ்ரமம் பிரபு ராஜா தயேத்தமவிரத புருஷ பரிச்சர்யா பிரவர்த்தமானானுராக பரத்ருத ஹிருதய சைதில்யா பிரஹர்ஷவேகேனாத்மன்யுத்வித்யமான ரோமபுலக குலக ஔத்கண்ட்ய பிரவృத்த பிரணய பாஷ்ப நிருத்தாவலோகநயனா ஏவம் நிஜ ரமணானுச்சரணாரவிந்தான த்யான பரிசித பக்தியோகேன பரிப்ளுத கவரமாஹ்லாத கம்பீர ஹிருதய காடதிஷனः தாவபிக்ரியமானாம் பகவத் சபர்யாம் ந சஸ்மாரா. பூர்வமானது. அப்படி கர்மாவை பண்ணும்போது சர்வமும் பகவத் ஸ்வரூபமா பார்த்தா பண்ற கர்மாவையும் சரி, அதுல உள்ள திரவியங்களையும் சரி, அதுல உள்ள ரித்விக்களையும் சரி, அதுல உள்ள எஜமானனா உள்ள தன்னையும் சரி, எல்லாத்தையுமே பகவத் ஸ்வரூப் பலனையும் பகவானாவே பார்த்தா. எல்லாத்தையுமே பகவத் ஸ்வரூபமா பார்த்ததுனால அது எப்படின்னா பூஜைகள்ல இப்ப மகா கணபதினு ஒரு பூஜை இருக்கும், இந்திரனுக்கு ஒரு பூஜை இருக்கும், வருணனுக்கு ஒரு பூஜை இருக்கும். இதெல்லாம் தனித்தனியா தானே நம்ம பிரிச்சு தானே பார்க்கணும்னா அங்கான்யா தேவதாக எல்லாம் பகவத் ஸ்வரூபம். அன்னைக்கு சொல்லலையா இன்னென்ன இடத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு. அக்னிர்மே வாச்சி ஸ்ருதா. அக்னி பகவானை பத்தி வந்தா பகவானுடைய வாக்கு அது. நயனயோ சந்திராதித்யோ திஷ்டேதா. சூரியனை பார்த்தா தேயசதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றது இல்லையா? பகவான் தான் அது அப்படின்னு. எதை பார்த்தாலும் பகவானா பார்க்கிறது, பகவானுடைய அவயவங்கள். இதை பார்த்து 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 அந்த கர்மா, அந்த ரித்விக்கள், அதுல சொல்லப்படுற மந்திரங்கள், அதுல உள்ள பலனும் தனக்கு இல்லை, லோகக்ஷேமத்துக்காக இந்த காரியம் நடக்கிறது. இதை பண்ணி இதனால ஒரு பலனை அடையணும். பொதுவா ஸ்ரௌத காரியத்துக்கு அந்த சங்கல்பம் கிடையாது. ரொம்ப பேருக்கு தெரியாது. மாமி கூட வந்து பேசுறதே கிட்ட ஒரு மாமி சொன்னா நான் சோமயாகத்துக்கு வந்தேன்னு. எங்க அண்ணா பண்ண சோமயாகத்துக்கு அந்த யாகம் வந்து அப்ப எவ்வளோ 5 நாள் நடந்தது, எவ்வளோ பெருசா நடந்ததுங்கிறது பார்த்தவாளுக்கு தெரியும். நாங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணினவாதான். இப்போ இன்னைக்கு சோமயாகம் பண்ணணும்னா ஒரு 15 லட்சம் ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பண்றோம்னா அந்த சங்கல்பம் பண்ணிக்கும் போது இப்போ நாம ஒரு பூஜை பண்றதே என்ன சங்கல்பம் பண்ணுவோம்? ஆரம்பிக்கிறதவே சகுனும்பானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரிய விஜய விஜயன்னு 5 ரூபாய்க்கு 50 பேர நட்சத்திரத்தை சொல்லி இழுத்து எல்லாருக்கும் சேர்த்து சங்கல்பம் பண்ணி அவளுக்கு வேலை கிடைக்கணும், அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு குழந்தை பிறக்கணும், ஊர்ல பூனை கழட்டி வச்சுட்டு போயிருக்கானே அந்த மச்சனை சௌக்கியமா இருக்கணும், இப்படி எல்லாம் பிரார்த்தனை. இதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இத மோபாக்த சம்ஸ்துத க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சோமேன யக்ஷே தேன பரமேஸ்வரம் பிரீணயாணி. சகலம் முடிஞ்சு போயிடும். யார் பண்றா, எதுக்கு பண்றா, என்ன நட்சத்திரம், என்ன காமனுக்கு, எதுவுமே கிடையாது. சோமேன யக்ஷியே, சோமம்ங்கிற இந்த யாகத்தை நான் பண்றேன். தேன பரமேஸ்வரம் பிரீணயாணி, இந்த யாகத்தினால பரமேஸ்வரனா உள்ள பரமாத்மா பிரீத்தி அடையணும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதோட அந்த சங்கல்பம் தான் யாகங்களுக்கெல்லாம். அப்படி யாகம் பண்ணினா அது சித்தசுத்தி. பொதுவாக கர்மாவே சித்த சுத்திக்காக தான். அந்த கர்ம பலன்ல வாசனை வரத்தினால தான் அந்த கர்மாவே பந்தமா போடுது நமக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த கர்ம பலன்ல நமக்கு அபேட்சை இல்லாம நாம் கர்மாவை பண்ணினா எந்த கர்மா நமக்கு பந்தமா சாஸ்திரம் சொல்றதோ அந்த கர்மாவே நமக்கு மோட்சகமாயிடுறது, நம்மளை விடுவிச்சுடுறது அப்படின்னு சொல்றது. அப்ப பலன் வேண்டாமான்னா நாராயணாயது சமர்ப்பையாமி, எனக்கு என்ன பலனோ அது பகவான் பார்த்துப்பான். இன்னும் பலதாத்தா அவன் தான். எனக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தான் தெரியும். இது வேணும் அது வேணும் நான் ஏன் சொல்லணும்? சௌக்கியம் வேணும்னு வேணா நமக்கு தெரியாது. எல்லாருமே சௌக்கியம் வேணும்னு தான் விரும்புறோம். நீ இன்னத்தினால சௌக்கியம்னு நீ ஏன் தீர்மானம் பண்றேங்கிறது தான் இந்த கேள்வி. சாஸ்திரமே என்ன, ஒரு பெரிய கிராமத்துல ஒரு பணக்காரர், அவர்கிட்ட 2 பேர் கணக்கு பிள்ளையா இருக்கா, 2 பேருமே பிராமணா. அந்த பணக்காரருக்கு ஒரு பர்த்டே வந்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஆத்துல ரொம்ப பால் கிடைக்கிறதே இல்லை, நல்ல குழந்தைகள்லாம் இருக்கா, நல்ல பாலாக வேணும், அதனால வேலைக்கு ஒரு 5 லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு பசுமாடு வேணும்னா, அந்த பணக்காரர்கிட்ட ஒரு 50 பசுமாடு இருக்கு.
அதனால நல்ல பசுமாடா உன்னை இவருக்கு கொடுன்னா உடனே கொடுத்துட்டார், தானம் பண்ணிட்டார். அடுத்த பிராமணரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு இதே ப்ராப்ளம் தான் அவர். அப்போ உங்களுக்கு ஒரு பசுமாடு கொடுத்துட்றேன்னார். வேண்டாம்னார். இந்த பசுமாடை கொண்டு வச்சு காப்பாற்றுறதுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது, கொட்டில் கிடையாது, இடம் கிடையாது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ உங்கள் காலத்தில் 50 பசுமாடு கறக்கிறது, தினம் வேலைக்கு 5 லிட்டர் பால் கொடுங்க எனக்குன்னு. ஒவ்வொரு வேலைக்கும் 5 லிட்டர் பால் கொடுத்துருங்கன்னார். பாலை கேட்டவன் கதை, சௌக்கியத்தை கேட்கிறவன் கதை. மாடை கேட்டவன் கதை, இதனால சௌக்கியம்னு நினைச்சு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு கேட்கிறவன் கதை. உனக்கு எதனால சௌக்கியம்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் இந்த கேள்வி. எனக்கு சௌக்கியம் வேணும்ட்டா பிரச்சனையே கிடையாது. எனக்கு இதனாலதான் சௌக்கியம் ஏற்படும்னு நாம உன்னை தீர்மானம் பண்ணிட்டு அதை பகவான்கிட்ட போய் கேட்கறதே, பகவான் என்ன பண்றான், அதை கொடுத்துடுறான்னு. அது சௌக்கியமா சௌக்கியம் இல்லையாங்கிறது உன் ஜாதகத்தை பொறுத்து. அதனால கேட்கவே முதல்ல தெரியணுமே பகவான்கிட்ட, எனக்கு எது சௌக்கியமோ, எது சுகமோ, எது நல்லதோ, எல்லாத்துக்கும் மேல சுகம்ங்கிறது கூட விஷயம் இல்லை, எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடுப்பறப்போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதோட. அது மாதிரி இவன் பண்ண இவனுடைய கர்ம யஜ்யமே ஞான யஜ்யமாக இவனுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு ஒரு கட்டத்துல கர்மா பண்ண முடியாம இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தயேத்தம விரத புருஷர்யா பிரவர்த்தமானானுராக பரத் புலகாசிரமம் பிரபுராஜா. புலகாசிரமம்னு ஒரு இடம் நேபாளில், இன்னைக்கு முக்திநாத்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கண்டகி நதி சுற்றி வர்றது, அந்த இடத்துக்கு புலகாசிரமம்னு பேர். அங்கே போயிட்டான் அவன். போய் அங்கே இருந்துட்டு யோகாபியாசத்தினால பகவான் ஆராதனை பண்றான். தயேத்தம விரத புருஷ பரஜர்யா பிரவர்த்தமானானுராக பரத்ருத ஹிருதய சைதில்யா பிரகர்ஷவேகேனாத்மன் வித்வித்யமான ரோம புலக குலக ஔத்கண்ட்ய பிரவృத்த பிரணய பாஷ்பனிருத்தாவலோகநயனஹ ரமணாடு சரணாரவிந்தானுத்யாக பரிப்ளத வரமாக்லாத கம்பீர காடதிஷனஹ தாமபி கிரியமானாம் பகவத் சபரியாம் ந சஸ்மாரா. அங்க போய் ஆராதனை பண்றது எத்தனையோ நாளைக்கு பகவத் ஆராதனமா பண்ணுவான், அர்ச்சனையா பண்ணுவான், ஜபமா பண்ணுவான், யோகாபியாசமா பண்ணுவார் இந்த பரத மகரிஷி. எதுவுமே முழுசா முடியாது. ஏன்னா அந்த கர்மாவிலேயே சமாதி ஆயிடுவார். இப்படி அர்ச்சனை உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். அது அவர் அங்க சொன்ன விஷயம் இன்னும் 3-4 விஷயத்தை சேர்ந்து இருக்கு. நமக்கு பரிச்சயமானது கர்மாங்கிறதுனால அந்த கர்மாவை எடுத்துக்கிறேன். ஒரு தைல தாம்பாளத்தை வச்சுன்னா அதுல துளசியை வச்சுக்கிறது. இந்த பக்கம் பகவான் இருக்கான். இப்படி எடுத்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கிருஷ்ணாய அஷ்டோத்திரமே வாசிக்கிறோம்னு வச்சுக்கோ. ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் கமலாநாதாய நமஹா அப்படின்னா 108 வாசிச்சாதானே அர்ச்சனை. இவர் கையில எடுத்து அர்ச்சனை பண்ணும்போது அர்த்தானுசந்தானம்னு ஒண்ணு, அந்த சப்தம் நாம என்ன உச்சரிக்கிறோமோ அதுக்கு என்ன பலன் அப்படின்னு, ஓம் விதுராக்ரூர வரதாய நமஹா அப்படின்னு வருது. அதுல துரியோதன குலாந்தகாய நமஹா அப்படின்னு வருது கிருஷ்ணாஷ்டோத்திரத்துலன்னு வச்சுப்போம். விதுரனுக்காக ஓடி போனிய அன்னைக்கு விதுரன் கேட்கிறா, உன்னை பீஷ்மர் கூப்பிட்டாரே கிருஷ்ணா, உன்னை துரோணர் கூப்பிட்டாரே கிருஷ்ணா, உன்னை துரியோதனன் கூப்பிட்டானே கிருஷ்ணா, உன்னை கர்ணன் கூப்பிட்டானே கிருஷ்ணா, அவ வீட்டுக்கெல்லாம் போகாம என் வீட்டுக்கு ஏன் வந்த? இங்க என்ன உன்னமே பயின்றருளிய முழுப்பயோததியோ பன்னகாதி வப்பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு என்ன மாத்தவம் செய்தது இச்சிறு குடில் என்றார். இது என்னது? இது என்ன வைகுண்டம்னு நினைச்சியா? முன்னமே பயின் அருளிய முது பழையோ ததியோ இது என்ன பார்க்கலன்னு நினைச்சியா? இதை என்ன பன்னகாதிவ பாயலோ இது என்ன ஆதிசேஷன் நினைச்சியா? இந்த குடிசைய பச்சை ஆளிலையோ பிரளய காலத்துல கடைசியில சிஷ்யத்தையே சேஷசம்ஞானு நீ ஒத்தனே கராரவிந்தேன பதாரவிந்தம் முகார வந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு நீ ஒத்தனே மிச்சமா இருக்க. உன் காலத்துக்கு உன் வாயில வச்சிருந்து பிரளய காலத்துல நீ ஆளேல இருக்கிய, அந்த ஆளேன்னு நினைச்சியா இந்த வீட்டை? சொன்ன நால்வகை சுருதியோ. வேதம் ஆரம்பிக்கிறதே ருக்வேதம் தான் ஃபர்ஸ்ட். வேதம் ஆரம்பிக்கிறதே என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் நாம? அக்னிமிஹிலே புரோஹிதம் அப்படின்னு நேரம் யாராவது ஆரம்பிக்க மாட்டா. அரிஹி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார் யாரா இருந்தாலுமே. அது என்ன வேதத்தை அத்தியனம் பண்றவாளா இருந்தாலும் சரி, முதல்ல அரிஹி ஓம் அப்படிங்கிறத அந்த வேதத்தினுடைய உச்சியில இருக்கான் பகவான். அது வேதம்னு நினைச்சியா?
சொன்ன நல்வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு. என்ன நினைச்சு இந்த ஆத்துக்கு வந்தேன்? ஒரு வெயிலும் மழையும் மேல படாம இருக்கிறதுக்காக ஒரு குடிசை துணுண்டுக்கு 10க்கு 10 நான் ஒரு கீத்தை வச்சு போட்டு வச்சிருக்கேன்னா அதை வைகுண்டமா பண்ணிட்டிய கிருஷ்ணா. என்ன மாத்தவம் செய்தது அப்படின்னு சொல்றார் விதுரர். இது அப்படியே நினைச்சா அப்படியே சமாதி ஆயிடும். இந்த சரித்திரத்தை நினைச்சார்னா இந்த தையில் அப்படியே தட்டு இருக்கும், இந்த கையில் எடுத்த துளசி இருக்கும், அப்படியே மக்னமாயி 3 நாள் 4 நாள் 5 நாள் எத்தனை நாள்னே தெரியாது. இது எத்தனை நாள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால் முழிச்சுக்கிற சமயத்துல இந்த துளசி வாடி இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒரு நாள் கூட அவ முழுசா அஷ்டோத்திரத்தையே முடிச்சது கிடையாது. இப்படியே அவருடைய யோகாபியாசமோ இவருடைய பூஜையோ இவருடைய ஜபமோ போயின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு இவர் அந்த கண்டகை நதிக்கரையில பண்ணும்போது ஒரு கர்ப்பிணியான மான் வந்து ஜலம் குடிக்க, அப்போ ஒரு சிம்மம் கர்ஜிக்க, அந்த சிம்மத்தினுடைய சப்தத்துக்கு பயந்து மான் அந்த ஜலத்தை அந்த பக்கத்துக்கு போயிடலாம்னு தாவ, அது பூர்ண கர்ப்பமா இருக்கிறதுனால அந்த குட்டி வெளியில வந்துட மான் செத்து போயிடுத்து. ஒரு இடத்துல பட்டு குட்டி தலையில இருக்கு, ஜலத்துல இருக்கு. இதை பார்க்கிறார். ஜீவகாருண்யம்ங்கிறது சுபாவம் மகான்கள், பகவானுக்கு இது ரொம்ப பிடிச்சது. உடனே என்ன பண்ணினார்? போய் அந்த மானை எடுத்துன்னு வந்து கரையில விட்டார். கரையில விட்டுட்டு இவர் வந்து யோகதத்த திருஷ்டியாக விஸ்தாரமா அதெல்லாம் பாகவதத்துல ரொம்ப அதெல்லாம் சொல்றாரு. ஜடபரத சரித்திரமே 10 நாளைக்கு சொல்லணும், அவ்வளோ விஷயம் இருக்கு அதுல. அவர் என்ன யோகாபியாசம் பண்ணினார், எப்படி சூரிய தத்த திருஷ்டியான்னு இருக்கு யோகத்துல ஒரு வகை. காலத்தால 7லேருந்து சூரியனை நேர பார்க்கக்கூடாது கண்ணால, தெரியுமா எல்லாருக்கும்? சூரியனை நேர பார்க்கக்கூடாது, சூரியனை பார்க்கணும். ரெண்டுமே சாஸ்திரம் சொல்றது. நம்ம அதனால தானே நம்ம சந்தியாதனத்துல பார்க்கிறோம். ஏன்னா 2 விஷயம் சொல்றது நம்ம சாஸ்திரம். கண்ணு நன்னா தெரியணும்னாலும் சூரியனை தான் பார்க்கணும், கண்ணுல பிராபலமும் சூரியனால தான். நமக்கு 3 வகையான ரோகம் வரும். பட்டலம், காச்சம், திமிரம்னு பேரு ஆயுர்வேதத்துல இருக்கு. திமிரமிவ நேத்திர திமிரம் பட்டலமிவாசேஷலோக பட்டலஞ்சா காச்சம் விவாதினி காச்சம் காலபிதாமே நிரா. பிரபஞ்சசாரத்துல ஆச்சாரியார் சொல்றாள் இந்த விஷயத்தை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காட்ராக்ட், குளுக்கோமா, 3வது என்ன அந்த மூணாவது அந்த வெள்ளை இதுல இருக்கு பாருங்க, அந்த ரத்தம் படிக்கிறது, அது 3 வகையான. குளுக்கோமாங்கிறது ஒன்றும், காட்ராக்ட்னு ஒரு ப்ராப்ளம், இன்னொன்று ப்ராப்ளம். இந்த 3மே கண்ணில் உள்ள ப்ராப்ளம். இந்த 3 சூரியனால தான் வருது. இது நிவர்த்தி ஆகணும்னாலும் சூரியனால தான் ஆகணுங்கிறது. அதனால தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமானு கேட்பான். அந்த காலத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அந்த 7லேருந்து 8 இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலம் ரொம்ப வசத்தியான காலம். குத்தப்ப அது வந்து காலங்காலத்தால உள்ள காலம், அது ரொம்ப விசேஷமான காலம். அப்ப அந்த துண்டை வச்சுக்கும் போது நாம இப்படி வச்சுக்கணும். அதை இப்படி வச்சுன்னு இதெல்லாம் மறைச்சிக்கணும். நின்றுன்னு தான் பொதுவாகவே காயத்ரியை நின்றுன்னு தான் ஜபம் பண்ணணும், உட்காந்து ஜபம் பண்ணக்கூடாது. இப்படி நின்றுன்னு ஜபம் பண்ணும்போது இப்படி வச்சுன்னு சூரியனை பார்த்துன்னு தான் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது கைடு இருக்கணும், அதை அபியாசம் பண்ணி தான் பண்ணணும். அதை சூரியனை பார்த்தோம்னா, இதெல்லாம் சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தில் இருக்கு. சமர்த்த ராமதாசர் நான் இந்த ஊர்ல இருக்காரே, எல்லாம் ஓட்டு வாங்குறாளே, அவர் என்ன பரம்பரைன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் வந்து கணக்கு உள்ள பரம்பரை. அவர் கணக்கு உள்ளன்னா இன்னைக்கு வந்து நாம ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கு டேப்பு வச்சு அளக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு வம்சம் உண்டு. அவ வருவா, இப்படி பார்த்த உடனே சொல்லுவா இது வந்து 100 ஃபீட்டுன்னு அப்படின்னு இருக்கு சரித்திரத்துல. பார்த்த உடனே ஒருத்தர் எப்படி அளவை சொல்ல முடியும்னு எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் கன்ஃபியூஷன் இருந்தது இந்த சரித்திரம் படிக்கும் போது. இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. நம்ம ஆத்துல அளக்கிறதுக்கு வரதே அவன் ஒரு லைட்டை கொண்டு வரான். இந்த டேப்புக்கு இப்பெல்லாம் தேவையே இல்லை. இப்படி அடிச்சான்னா அது பேர் ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சுன்னு இத்தனை ஃபீட் இருக்குங்கிறான் அந்த இடத்துல. இது அவ சொல்லியிருக்கா அந்த காலத்துல. அதுக்கு என்ன அபியாசம்னா சூரியனை தான் ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி அவ அதை அடையறாள். அதனாலதான் அப்படி இருக்கும். சூரியனை உபாசிச்சா அந்த தத்த திருஷ்டியாக இவர் அந்த அபியாசத்தை பண்ணிட்டு இருக்கிறதே தான் இந்த பிராபலத்தை பார்த்தார் அவர்னு இருக்குங்க. காயத்ரியை எப்படி உபாசிச்சாருங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த மானக்குட்டியை கொண்டு வந்து கரையில போட்டு இவர் மேல கண்டினியூ பண்ணிவிட்டு
கிளம்புற சமயத்துல அது அப்படியே நிற்கிறது விட இது பரியந்தம் நியாயம். அதை தூக்கி கரையில விட்ட பரியந்தம் ஜீவகாருண்யம். இப்ப பார்க்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா இவருக்கு ஒரு யோஜனை வருது. இதம்மா செத்து போயிடுது, இதுக்கு ஒரு புள்ள கூட எடுத்து திங்காது, நம்ம ஆசிரமத்துக்கு நாம போயிட்டோம்னா இதை யார் காப்பாற்றுவார்? இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமிகள் சொல்றார், தயையினால கூட சங்கம் கூடாது அப்படின்னா. தயங்கிறது கருணைங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையான்னா, இந்த கருணைங்கிறது எது பரிந்தம் தெரியுமோ? பிரத்யார ஹிம்சை பண்ணாம இருக்கிற பரிந்தம் தான் அந்த கருணை விசேஷமே. அந்த கருணையினால நீ பந்தப்படக்கூடாதுங்கிறார். இதுதான் ஞானானந்த சுவாமிகள் சொல்லுவார், அன்பாயிரு அடிமையாயிராதேம்பர், சுறுசுறுப்பாயிரு கோபப்படாதேம்பர். இதெல்லாம் வரிசையா 5-6 உபதேசம் இருக்கும். அதுல பிரதானமான விஷயம் அன்பாயிரு அடிமையாயிராதேம்பர் அவர். அது மாதிரி தய அப்படிங்கிற பெயர்ல நீங்க பந்தப்படக்கூடாது. நீங்க பிரத்யார ஹிம்சை பண்ணாம இருக்கிற பிறந்தம் தான் நமக்கு தயையே தவிர அதுக்கு மேல நமக்கு அதுல இங்க என்ன ஆகும்னா, தயையினாலையும் அத்தியாத்ம விஷயத்துல உள்ளவர்களுக்கு சங்கம் கூடாது. சங்கம்னா சேர்க்க, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது இவர் சரித்திரத்துல வரப்போறது. இந்த மான்குட்டியை தூக்கின்னு போனா அதுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு உடனே பிஞ்சான பிள்ளை கொடுத்தா அதுக்கு சாப்பிட தெரியல. ஏதோ காட்டு மாடுகள்லாம் இருந்தது, அதை 2 மாட்டை பிடிச்சி கறந்து அதுக்கு கொடுத்தார். உடனே குடிச்சது. ஒரு 5-6 நாள் கழிச்ச உடனே பில்லு சாப்பிட தெரிஞ்சுது. சாப்பிட்டா மிருக வளர்ச்சிக்கு நம்ம வளர்ச்சிக்கு வித்தியாசம் இல்லையா? இன்னைக்கு ஒரு புடி கொடுத்தா நாளைக்கு 2 புடி கேட்கறது, அது 10 நாள் கழிச்சு 11 கட்டு கேட்கறது, வளர்ந்துட்டே வர்றது. இதை வளர்க்க என்ன ஆகும்னா, இவருக்கு சன்னியாசிகளுக்கு ஒரு நாளைக்கு என்ன காரியம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரு காரியம் பண்ணியாகணும். 12,000 பிரணவ ஜபம் பண்ணணும் அவன். அது நியமம். அது என்ன வேலையா இருந்தாலும் 12,000 பிரணவ ஜபம் பண்ணணும். அது பண்ணலைன்னா அந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு இந்த சன்னியாசத்துக்கு சொல்றேன், விவிதுஷா சன்னியாசம்னு பேர். வித்வத் சன்னியாசம் வேற. சத்தமினாடி சொன்னேனே, ஞானம் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறது வேற, ஞானத்தை அபேட்சிச்சு சன்னியாசம் வாங்கிக்கிறது வேற. அப்ப நியமங்கள்லாம் உண்டு. அதுல 12,000 பிரணவ ஜபம்னா, அந்த மான்குட்டிக்கு புல்லு பிடிக்கி கொடுத்தா 12,000 எப்படி பண்ண முடியும்? 12,000ங்கிறது 10,000 ஆச்சு, அப்புறம் 8,000 ஆச்சு, அது 1000 ஆச்சு, அப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு, அப்புறம் அதை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நம்மளே மாதிரி இதை நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம்னு கடைசியில இதை போஷண பாலன லாலனேன்னு இதுக்குதான் டைம் சரியா இருக்கு. அது முடிஞ்சு நின்று போயிடுது. அப்புறம் அது மேல இதுல என்ன விஷயம்னா, பெரிய குடும்பம், பெரிய தேசம், பெரிய ராஜா, மனைவி, குழந்தைகள், மக்கள், நாடு, வீடு, இது எல்லாத்துலயும் வச்சிருந்த மனசை பிச்சு எடுத்துட்டு கிளம்பி நேர வந்தார் புலகாசிரமத்துக்கு. அங்கங்கெல்லாம் வச்ச அன்பெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்த தெரிஞ்ச இவருக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அன்பெல்லாம் சேர்ந்து ஒரு முகமா மான்கிட்ட போயிடுது. இதுதான் சங்கம்ங்கிறது. சங்கம் அவ்வளோ ப்ராப்ளம். சத்சங்கத்துவே நிசங்கத்துவங்கிறாள் ஆச்சாரியா. இந்த சத்சங்கத்தினுடைய பிரயோஜனமே நிசங்கமா இருக்கிறதுக்கு தான். சங்கம் வேணும்னு சொல்லல ஆச்சாரியாலங்க. துசங்கம் வேண்டாம், சத்சங்கம் வேணும். சத்சங்கம் எதற்குனால் நிசங்கமா இருக்கிறதுக்கு தான். இவருக்கு அது மாறி போக எதுக்காக சொல்றேன்னா, சந்நியாசம்ங்கிறது விசக்ஷனாய சரணோபசாதராத்துன்னு சுகஸ்தவராத்துல சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஆசிரமம் அது. ஒரு சின்ன விஷயம் கூட மாற்றி விட்டுரும். இப்படி நான் உட்காந்துருக்கேன், இது இந்த சீட்டு நான் மெட்ராஸ்லேருந்து நான் எனக்கு கொண்டு வந்தது. இதை பத்திரமா ஊருக்கு போகிறதே நீங்கள் கொடுத்த சம்பாவனையை மறந்தாலும் மறப்பேன், இதை மறக்க மாட்டேன். இதை நான் நினைக்கலாம், நான் கிரகஸ்தன், எனக்கு அது தோஷம் கிடையாது. ஒரு சன்னியாசிக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. ஒரு 2 அவ்வளோ தூரமே வேண்டாம். சங்கம் எவ்வளோ பாடுபடுத்துங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்படி கதை நடக்கிறதா, ரெகுலராக வந்து ஒரு இடத்துல உட்காந்து 4 நாளைக்கு பழகிட்டேன்னா 5ஆவது நாள் அந்த இடத்துல வரத்தே வேற யாராவது உட்காந்தா அப்படி ஏற இறங்க பார்ப்பேன். நீங்களே இது நான் உட்கார்ற இடம் தானேன்னு. இது என்ன சத்சங்கத்தில் உள்ள ஆசிரமத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். இந்த சேர் என்ன நீங்கள் காசு கொடுத்தா ஒரு 5 நாள் உன்னோட நாம பழகிற தேவை, இது நம்மளோடதுங்கிற அபிமானம் வருது பத்தியெல்லாம். இதுதான் பிரச்சனை. இதுதான் அபிமதியும் தியஜஸ்வா அப்படின்னு பாகவதன் சொல்றது. இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இதுக்கு இடம் எக்காரணம் உண்டு. ஏன்னா நிமிஷமா நம்மளை கவுத்து விட்டுட்டு போயிடும். இந்த அபிமானம் தான் வாசனையா மாறுறது ஹிருதயத்துல. இவருக்கு இந்த மானோட பழகி அதோட அது என்னமா பார்க்கறது, அது என்னமா இவர் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதே பின்னாடி வந்து இவர் உட்காந்துக்கிற ஆசனத்தை பிடிச்சி இழுக்கும், இப்படி திரும்பி பார்ப்பார். அதுக்கு பசி வந்ததுன்னா கொம்பால வந்து முட்டும். பத்தியா அதுக்கு வாய் பேச தெரியல, எப்படி பார்த்தா உடனே எப்படி நம்மளே அப்படிதானே
இப்படி பார்த்த உடனே என்னை பார்த்து சிரிச்சுதுடா என் பேரன் அப்படிங்கிறோம். அது எதுக்கு சிரிச்சதோ நமக்கே தெரியாது. பரபரமும் ஜெகநாதன் அது கிடக்கு, அதுக்கு எது சிரிச்சதுன்னு தெரியாது. என்னை பார்த்து சிரிச்சதுங்கிறோம், அப்புறம் தாத்தான்னு கூப்பிட்டதுங்கிறோம், எங்கிட்ட அது கேட்டதுங்கிறோம். இப்படியே தான் நம்ம ஞானம் வர வேண்டிய காலத்துல பந்தப்படுறோம். நாம எப்ப ஞானத்தை அடையணுமோ அந்த காலத்துல பந்தப்படுறோம். நாம இன்னும் சொல்ல போனா பிள்ளைகள் வளர்க்கிற காலத்துல எல்லாம் கூட நாம பந்தப்படல. அவ டியூட்டின்னு ஓடிண்டே இருந்துட்டா. பேரன்கள்லாம் வரத்து ஆத்துல உட்காந்துருக்கோமா, இன்னும் ஜாஸ்தியா வேற படுத்து. இன்னும் சொல்ல போனா என்ன பிரச்சனைன்னா, நம்மள அவ எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கறதா நாம நினைச்சுட்டு இருக்கோம். நாம இல்லைன்னா இந்த குடும்பமே குட்டிச்சவரா போயிடும். யார் இதை பார்ப்பா? குழந்தைக்கு வேலைக்கு பார்த்து யார் கொடுப்பா? இப்படிதான் மனசு தோன்றது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க படந்த எல்லாம் அடுத்த வேலை டிஃபனுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. நீங்க உள்ள வரத்துக்கு லேட் ஆச்சுங்கிறதுக்காக பட்னி கடந்துட்டு கொண்டு தகனம் பண்ணிட்டா வந்து சாப்பிட போறா. கடந்தே இருக்கிறதவே டிஃபனுக்கு வந்துடும். டிஃபன்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இதான் லோகம். ஒரு பொண்டாட்டி, 4 குழந்தைகள், 2 குழந்தைகள், இவர்களெல்லாம் நம்ம விட்டா யார் ரட்சிப்பா? இவெல்லாம் சந்தியில நிற்பான்னு தான் நமக்கு தோணும். உண்மையில என்னன்னா, நாம இல்லைன்னா தான் அவ சௌக்கியமா இருப்பாங்க. அவளே அதை தான் விரும்புறா. இதுதான் சுதந்திரத்தை எல்லாருமே விரும்புறது. நியாயம் தானே, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு அது டியூட்டி. இப்போ ஒரு பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்சுக்கு மேனேஜரா வரோம்னா அந்த பிரான்ச்சை இன்க்ரீஸ் பண்ணணும், டெபாசிட் அதெல்லாம்ங்கிறது ஒரு மேனேஜர் நினைக்கிறது நியாயம். இவரே அந்த பிரான்ச்சுக்கு எல்லாம் நினைச்சிட்டு இவர் போனா அப்புறம் அந்த பிரான்ச் என்ன இழுத்து முடிவுறாளா என்ன? நீ போனா இன்னொரு மேனேஜர் வர போறான். அது மாதிரி நீ ரட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா பகவான் இன்னொருத்தனை கொண்டு விடுவானுங்க. இதுதான் யதார்த்தம். நாம இல்லைன்னா நாசமா போயிடுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இது நமக்கு டியூட்டின்னு நினைக்கிறமே தவிர நாம தான் எல்லாம்னு நினைக்க கூடாது. அதுதான் இந்த விஷயமே. இவருக்கு அப்படி ஒரு எண்ணம் மாறி போக கடைசியில அதை பார்த்துட்டே, அதுவும் வேற இவருக்கு உடம்பு வந்துருத்தா, வயசான காலம் வந்துருத்து, யோகாபியாசமோ பரதமோ இதெல்லாம் அபியாசம் பண்ணிட்டே இருக்கிற பிறகு உடம்பு கரெக்டா இருக்கும். விட்டுட்டா நின்று போயிடும், உடம்பு கூட்டிச்சதா போயிடும். படுக்கையில விழுந்துருத்து. விழுந்த உடனே பக்கத்துல புத்திரமிவ சோச்சந்தம், புள்ள மாதிரி அழுதுதான். பத்தியா புள்ள மாதிரி அழறதே அப்படின்னு நினைச்சாருன்னா, புள்ள எப்படி அழுவான்? அப்பா நீ போறையேன்னு சொல்லுவேன். என்னை விட்டுட்டு போறையேம்மா, என்னை விட்டுட்டு போற. அப்பயே அவனை பத்தி தான் அவனுக்கு யோசனையே தவிர அப்பா போறதை பத்தி யோசனை கிடையாது. என்னை விட்டுட்டு போறையேன்னு தானே அவன் சொல்லுவான். அது மாதிரி அது ஏன் அழறதுன்னா, நீ போறையேன்னு அழல, நீ போனா நாளைக்கு யார் எனக்கு புல்லு பிடிங்கி கொடுப்பா? அதனால சொபுத்திரமிவ சோச்சந்தம்னா, இந்த மானை நினைச்சிருந்தே உயிரை விட்டார். மானா வந்து பிறந்தார். எம் எம் வாபி ஸ்மரன்பாவம் தெஜத்தியந்தே கலேபரம் தம் தமே வேதி கவுந்தேயா அப்படின்னு. ஆனா பின்னாடி அவரே சொல்ல போறார், கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜாதி அப்படின்னு. இந்த மானா பிறந்தாலும் பகவானை ஆராதிச்ச அந்த சம்ஸ்காரத்தினால வீணா போயிட்டோம்னு தெரிஞ்சுது. ஒரு ஜென்மாவில் நாம் ஞானியாக வேண்டியன்னா இந்த சங்கத்தினால வீணா போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சங்கத்தை விட்டுட்டான். அந்த மான்களோட சேர்ந்து பழகிறதே கிடையாது, பச்சை புல்ல சாப்பிட்றது கிடையாது, காஞ்ச சரகுகளை மட்டும்தான் சாப்பிட்றது. எந்த புலகாசிரமத்தில் இவர் அபியாசம் பண்ணினாரோ அங்கே மகான்கள்லாம் உண்டு. அந்த இடத்துலையே வந்து அவர்களோடையே பழகி இது அப்படியே படுத்துன்னு இருக்கும். அங்கே பார்க்கும் இங்கே பார்க்கும். இவ ஏதாவது சாப்பிட்டுட்டு பிரசாதம் மாதிரி போட்டான்னா அதை சாப்பிடும். அது இவத்தியா இப்படி இருக்கேன்னு தோணும். ஆனால் அவளுக்கெல்லாம் தெரியும் இவ யாரோ கர்மசேஷத்தினால இப்படி வந்திருக்காள் அப்படிங்கிறது தெரியும். ஒரு கட்டத்தில் அது ஜீவ வியோக காலம் வரத்தே இப்படி பக்கத்துல உட்கார்ந்து அந்த வேதங்களையும் அந்த உபனிஷத்துக்களையும் சாஸ்திரங்களையும் கேட்டு இருக்கிற மானானது அன்னைக்கு பக்கத்துல இல்லாம கண்டகி நதியில முழங்கால் அளவு ஜலத்துல நிக்கிறது. இது ஏன் அப்படி நிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறதேவே யஜ்ஞாய தர்மபதயே பின்னாடி வரும். கடைசியில விதினை புனாய யோகாய சாங்கிய சிரசே ரகுகுணனுக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் வர விஷயம் இது. பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நம யுத்யுதாரம். நாராயணாய ஹரயே நமஹ. ஹரயே நமஹான்னு எல்லாரும் சொல்லுவோம். நாராயணாய ஹரயே நமஹ அப்படின்னு சொல்லி அந்த ஜென்மாவை விட்டுட்டு அத கஸ்யதி த்விஜவரஸ்ய அங்கிர பிரவரஸ்ய சமதவதபஸ்வாத்யாயாத்யேன திதிக்ஷா பிரஸ்ரய வித்யாத்மா ஞானானந்த யுக்தஸ்ய. அங்கிரச கோத்திரத்தில் உள்ள ஒரு பிராமணருக்கு 2வது சம்சாரத்துக்கு குழந்தையா வந்து பிறந்தார். 2 சம்சாரம் அவருக்கு. முதல் சம்சாரத்துக்கு 9 குழந்தைகள், 2வது சம்சாரத்துக்கு பிரசவமார்த்தே 2 குழந்தைகள் பிறக்கிறது. இதுல ஆண் குழந்தையா பிறக்க பீஜதானம் வாங்க வந்த சாதுக்கள்லாம்
யஸ்து தத்ர புமானி பரமபாகவதம் ராஜரிஷி பிரவரம் பரதம் உத்ஸ்ருஷ்ட மிருக சரீரம் சரம சரீரேன விப்ரத்வங்கதம் ஆகுஹூ. இவன் இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இது இது வந்து பரதன், இவன் பரதன் அல்லவோ அப்படின்னா பார்த்தோன்னே ஞானிகளுக்கு தெரியறது. ஏற்கனவே மிருக ஜென்மாவிலையும் சங்கத்தை விட்டாரா, இந்த ஜென்மாவிலையும் சங்கத்தை விடணும். அழகா இருக்கே பார்க்கறது சிரிக்கிறது அப்படின்னா உடனே காலாட்டணும்னு தோணும், கையாட்டணும்னு தோணும், அப்புறம் அதுவே பிடிச்சிக்கும். அதனால அப்படியே இட்ட கால் இட்ட போய் கிடக்காது. அம்மா பால் கொடுத்தா குடிச்சுட்டே இருக்கு, கொடுக்காம இருந்தா 3 நாள் ஆனாலும் பேசாம இருக்கு. வந்தவாள்லாம் வேற பரதன்னு சொல்லிட்டாரா, இது வேற ஜடமா இருக்கா, அதனால சேர்த்து ஜடபரதன்னு வச்சுட்டான். இது ஜடம் மாதிரி கிடக்கிறதுனால சேர்த்து ஜடபரதன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நாள் ஆச்சு, அவ அப்பாவால் அப்படி விட முடியல. அம்மா உடம்ப ரட்சிக்கிறாள், அப்பா என்ன பண்றாரு, இதை எப்படியாவது மேத்து மூத்த பிள்ளைகள்லாம் சௌக்கியமா இருக்கா, வித்வானா இருக்கா, இது எப்படியா படிக்க வைக்கணும்னு காலத்தில் உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசம் பண்ணா வாயிலேயே வரமாட்டேங்கிறது. ஏன்னா சொல்லிட்டா மேல வேதத்தை ஆரம்பிச்சுடுவாள், அதனால பேசாம இருக்காரு. சொல்லிட்டா அடுத்த செக்ஷன் ஃபெயிலானா அதே கிளாஸ்ல இருக்கலாம், பாஸ் ஆனா அடுத்த கிளாஸுக்கு தான் போகணும். இவர் காயத்ரியை ஜபம் பண்ணி அதனால என்ன நிலையை அடையணுமோ அந்த நிலையில இருக்கிறவருக்கு என்னத்துக்கு சந்தியாவந்தனம் காயத்ரி. நல்லா பேசாம இருக்கா. யார் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவர். விஷ்டிதோ வேஷிதோ வேஷிதோவா யாஜ்ஞயாவா எதிர்ச்சையாவா, அது அவாளா கொடுத்தாலும் சரி, விருப்பப்பட்டு கொடுத்தாலும் சரி, வேலை பண்ணி கொடுத்தாலும் சரி, கொடுக்கறத சாப்பிடுவர், எதை கொடுத்தாலும் சாப்பிடுவர். கணபின்யாக பலீகரண குல்மாஷ ஸ்தாலி புருஷாதீனி அமிர்தவதி அப்யவகரதி, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவர். இவருக்கு மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது பனியா இருக்கு, அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. சாப்பிட்றதே பதார்த்தத்தினுடைய தோஷம் தெரியாது. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். மணியை எழுத்து எனக்கு கத்திரிக்காய் கறியை கண்ணங்கரேன்னு பண்ணி கொயன்னு பண்ணி கையால் எடுத்து ஒருத்தர் இலையில வச்சா நாம தொடுவோம் போது கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்லுங்க. ஒரு வெஜிடபிள், நல்ல வெஜிடபிளை நாசமாக்கி அதை கொயன்னு பண்ணி அதை எடுத்து கையில் வேற வைப்பா. சில பேர் கையால் வேற எடுத்து வைப்பார், பேசாமல் இருக்கும், தொடவே மாட்டோம். கொஞ்சம் யோஜனை பண்ணணும். கண்ணால் பார்த்து கையால் எடுத்து வாயில் போட்ட படம் தான் டேஸ்ட் தெரிய போகிறது. இந்த கண்ணுக்கும் டேஸ்ட்னா என்னன்னு தெரியாது, கைக்கும் டேஸ்ட்னா என்னன்னு தெரியாது. அப்ப வாக்குக்கு தான் டேஸ்ட் தெரியும். வாக்குல போட்டதுக்கு அப்புறம் ஒரு பதார்த்தத்தை வேண்டாம்னு சொன்னா நியாயம் உண்டு. வாக்குல போடுறதுக்கு முன்னாடியே அது நன்னா இல்லை தொடாதேன்னு கண்ணு பார்த்து கையில சொல்லிடுறது. இந்த கனெக்டிவிட்டி இருக்கு பத்தியா, இதுதான் கிடையாது ஜடபரத்துக்கு. இந்த சங்கமே கிடையாது. அது பாட்டுக்கு அது வெளியில உள்ளது அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கு. அதனால கண பின்யாக பலீகரண குல்மாஷ ஸ்தாலி புருஷாதினி, தவிடு, பூச்சி பிடிச்ச உளுந்து, புழு பிடிச்ச ரவை, நனைஞ்ச புண்ணாக்கு, அடி பிடிச்ச சாதம், இதெல்லாத்தையும் கொடுப்பா. வேஸ்டா போறதே ஐயோ பிராமணர் பாவம் சாப்பிட்டோம். செட்டி நாட்டில் தவிசு பிள்ளைன்னு சமையல் பண்றோம். துவாதசி அன்னைக்கு அவள் இல்லாமல் நியமத்தில் இருப்பா. அகத்திக்கீரை வாங்கின்னு வந்தான் செட்டியார். முதல் நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு மறுநாள் சமையல் பண்ணுறதுக்குள்ள அது வாடி படுத்து. இன்னும் செட்டியார்கிட்ட சொன்னால் அந்த சமையல்காரர் நம்ம நாராயணியர்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொன்னார் இது வாடி படுத்து அப்படின்னார். அப்போ பசுமாட்டுக்கு கொடுன்னார். பசுமாடும் திங்கல்லேன்னார். நான் கொடுத்து பார்த்தேன் திங்கல்லேன்னார். அப்போ ஐயர் ஆற்றுல கொடுன்னார். அது மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒன்றுமே உபயோகம் இல்லைன்னா இவற்றை கொடுப்பா. எல்லாத்தையும் அமிர்த வச்சு அபியவகரத்தின்னா, நாம் அமிர்தத்தை சாப்பிட்டா எப்படி சாப்பிடுமோ அப்படி சாப்பிடுவார். இவருக்கு சீதோஷ்ண வாத வருஷேஷு புருஷ இவ அனாவிருதாங்கா பீனஹா சம்மணனாங்கா ஸ்தண்டிர சம்வேஷனா நுன்மர்தனா மத்தியனரசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசா குபடாவிரதகட்டிஹி உபவீதேன உருமஷினா த்விஜாதிரிதி பிரம்மவந்துரிதி சம்ஜயா அதஜ்ஜன அவமதோ விஜசாரா சீத உஷ்ணவாத வருஷேஷு புருஷ இவ அனாவிருதாங்கா. மழை பெய்யுறதா மழை பெய்யறதுன்னு தெரியாது, வெயில் அடிச்சா வெயில் அடிக்கிறதுன்னு தெரியாது. கவலை இல்லாததுனால, கவலை இருந்தால் தானே உடம்பு இழைக்கும், கவலை இல்லாததுனால உடம்பு பெருத்துட்டே போகிறது, பெருசா போகிறது. இவ அனாவிருதாங்கா பீனஹா சம்மணனாங்கா. கிராமத்துல எல்லாம் பெருசா வெள்ளையில வச்சிருப்பாள் வாழும் முனின்னு, அது மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு. இவருக்கு 9 கச்சம் பஞ்சகச்சங்கள்லாம் சரியா வரல அவருக்கு. அதனால பெருசா ஒரு வேஷ்டி எடுத்து பிரிச்சு கட்டி விட்டுட்டா, சாக்க பிரிச்சு. இவருக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார், மழை பெய்யறதுன்னு தெரியாது, சாக்கடைக்கு பதில் உட்காந்துருப்பார், குப்பமேட்டுக்கு பதில் உட்காந்துருப்பார்.
இவரை பலி கொடுக்கறதுக்காக சில திருடர்கள் அழிச்சுன்னு போக பலிபீடத்தில் இவரை உட்காத்தி வச்ச உடனே அப்பையும் தன்னை காப்பாத்திக்கணும்னு அவருக்கு தோணல. மகாகாளி வந்து அவரை காப்பாத்தினான்னு சரித்திரம். இதுல என்ன விஷயம்னா, சரீராபிமானம் பிராணாபிமானம் அப்படின்னு ரெண்டு. சரீரத்துல அபிமானம், அதனாலதான் ஜாக்கிரதையா அதை பார்த்துக்கிறோம். நம்ம பிராணன்ல நமக்கு அபிமானம். ரோட்ல இறங்குறதேவே கையை பிடிச்சி இழுக்கிறார் பந்துக்கள், பஸ் வருது கார் வருது ஜாக்கிரதையா அப்படின்னு. இந்த ரெண்டு அவருக்கு கிடையாதுங்கிறதுக்கு தான் இந்த சரித்திரம் சொன்னது. அப்ப சொல்லும் போது ஒரு கேள்வி வரும், இந்த நிலை பைத்தியத்துக்கும் உண்டு. பைத்தியத்துக்கும் சரீராபிமானம் கிடையாது, பைத்தியத்துக்கும் பிராணாபிமானம் கிடையாது. ரோட்ல தான் நிற்கும், மழையில தான் நிற்கும், ஒண்ணுமே தெரியாது. பஸ் வந்தா டவார்னு குதிச்சு இப்படிங்கும். அப்ப இவரை பைத்தியம்னு சொல்லலாமோ அப்படின்னா இவர் பைத்தியம் இல்லை, இவர் ஞானிங்கிறதுக்கு அடுத்த சரித்திரம். இவர் ஞானி அப்படிங்கிறதுக்கு ரகுகுணனோட உள்ள சரித்திரம் நாளை சாயங்காலம்.